தினமும் காகத்துக்கு சோறு வைத்த அந்த பாட்டி ஒரு நாள் அந்த காகமே உயிர் காப்பாத்தியது. ஒரு அமைதியான கிராமத்துல ஒரு வயசான பாட்டி தனியா வாழ்ந்து வந்தார். அவருக்கு குழந்தைகளும் இல்ல, உறவினர்களும் இல்ல. ஆனால் தினமும் மதியம் அவர் வீட்டின் முன் ஒரு இலைவில சோறு வைத்து விடுவார். காகத்துக்கு சில நிமிடங்கள் ஒரு கருப்பு காகம் வந்து அந்த சோற்றை சாப்பிடும். பாட்டி அதை பார்த்து சிறு குழந்தை போல மகிழ்வார். சாப்பிடுப்பா என்று பேசுவார். இது தினமும் நடந்தது. மழை, வெயில் எதுவாயிருந்தாலும் பல ஆண்டுகள் இது தொடர்ந்தது. ஒரு நாள் பாட்டிக்கு உடல்நிலை சரியில்லை, நடக்க கூட முடியல. அன்னைக்கு சோறு வைக்க முடியவில்லை. மதியம் அந்த காகம் வழக்கம் போல் வந்தது. ஆனால் சோறு இல்லை. அது வீட்டின் முன் நின்று தொடர்ந்து கூவ ஆரம்பித்தது. கூவியது, மீண்டும் கூவியது. பாட்டி உள்ளே படுக்கையிலேயே இருந்தார். சில நேரம் கழித்து அந்த காகம் வீட்டின் ஜன்னல் அருகே போய் சத்தமாக கூவியது. அருகில் இருந்தவர்கள் கவனித்தார்கள். என்னடா இந்த காகம் இவ்வளவு சத்தம் போடுது? அவர்கள் பாட்டி வீட்டுக்குள் சென்று பார்த்தார்கள். பாட்டி மயங்கி கிடந்தார். உடனே அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள். மருத்துவர் சொன்னார், இன்னும் கொஞ்சம் தாமதமாக இருந்திருந்தால் உயிர் காப்பாற்ற முடியாது. பாட்டி மெதுவாக விழித்தார். நீங்கள் செய்யும் நல்லது ஒரு நாள் உங்களையே காப்பாற்றும். வீட்டிற்கு திரும்பிய போது அதே காகம் மீண்டும் வந்தது. பாட்டி கண்ணீர் மல்க அதற்காக சோறு வைத்தார். நீதான் என் உயிர் காப்பாத்தினே. காகம் அமைதியாக சாப்பிட்டது.